நம் எண்ணங்களின் சக்தியை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? அது நீங்கள் கேட்டது தாங்க. கஷ்டத்தில் இருக்கீங்களா? அதுவும் நீங்கள் கேட்டது தான். யாருமே உங்களுக்கு உதவ மாட்றாங்களா? அதுவும் நீங்கள் நினைக்கிறது தான். என்னடா நான் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் அதாங்க உண்மை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதாங்க நடக்கும். பிரச்சனையில் இருக்கிறவங்க எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு எப்போவுமே பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் நாம் பிரச்சனையை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இந்த ப்ராப்ளம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சு, இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்யூஷனை அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு பண பிரச்சனையாக இருக்குது, பணமே இல்லை அப்படின்னு எப்போவுமே நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே பேசிக்கிட்டு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலாக பணத்துக்கு என்ன பண்ணலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? பணத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற பாசிட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். இப்போ எல்லாம் நிறைய பேர்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், எனக்கு மட்டும் யாருமே உதவி செய்ய மாட்றாங்க அப்படின்றது. இந்த மாதிரி எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்றாங்க அப்படின்றத நீங்களே யூனிவர்ஸுக்கு டிக்ளேர் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு உதவி கிடைக்கும்? ஸோ இப்போ புரியுதா நம்ம எண்ணங்களோட வலிமை எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவான விஷயமே நடக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, 8 திக்குலேயும் 8 தேவதைகள் இருக்காங்க, நம்ம என்ன பேசினாலும் நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே நினைங்க, நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே பேசுங்க. இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. தேங்க்யூ.